இப்போ நிறைய பேருக்கு வந்து இமெயில் வந்து அமைச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக காவல்துறை சைபர் கிரிமினல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசை நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது, உங்கள் ஐடிகள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு எடுப்பிலே நீங்கள் வந்து முழுசாக இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகலை. இப்போ ஜெயிச்சிட்டாரு, அடுத்து என்னவா மாறப்போகுது தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு. 35% தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் 65% மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடல. வந்தே மாதரம் பாடலும் உங்களுக்கு வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்து உங்களுக்கு பிரச்சனை. தமிழ்த்தாழ் வாழ்த்து வந்து நீங்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்கு. தமிழகத்துக்குன்னு ஒரு சில வந்து ஐடென்டிட்டி இருக்குது. நான் ஊழல் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு பைசா தொட மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறது, நீங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கு முன்னாள் அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என் தலையில் வந்து மிகப்பெரிய ஒரு சுமையை இறக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லி இது ரொம்ப தவறான ஒரு வாதம். ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்காருன்னா ஆட்சியை எதில் அமைச்சிருக்கீங்க? விஜய் உட்காந்துருக்கு 4 கால், விஜயோட கால் 1 கால் தான், மீதி 3 கால் பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்தது தான். விஜய் அவர்கள்கிட்ட வந்து அதிமுக வந்தால் இன்னும் அவருக்கு வந்து கூடுதலான நெருக்கடி வரும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்றது போக இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் புதியதாக பொறுப்பேற்றுக்கின்ற அமைச்சர்களுக்கும் புதியதாக வந்து நாட் ஓன்லி தாவேகா, திமுக, அதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு புதிய அரசாங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்னு வந்து கேட்டாங்க. ஓட்டாக மாறி இருக்கு. கூடாதவங்க கூட வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ கூட்டம் வந்து சேர்ந்ததுன்னா அதிகபட்சமாக ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் 1 கோடிக்கு மேற்பட்டவர் 1.5 கோடிக்கு மேற்பட்டவர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவரோட ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருக்கு. விஜயோட ஃபார்முலா வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ அதை வந்து கூட்டம் வந்து ஓட்டாக மாறி இருக்கிறது அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ புதிய அரசாங்கத்துக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். சார், அவரோட ஃபார்முலான்னு சொல்றீங்கல்ல, அப்படி என்ன பண்ணியிருப்பாரு அவர் ஜெயிக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது இல்லையா? கரெக்டு. இப்போ இந்த ஃபார்முலான்னு ஜென்ரலாக ஒன்று இருக்குது. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து போகிறோம். திரு விஜய் அவர்களுக்கு நானும் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, களத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகுப்பாய்வு வந்து பண்ணும். ஒரு கட்சியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, மக்களுக்கு என்ன இன்றைக்கி தேவை இருக்குது, மக்களுக்கு என்ன பிடிக்கும், இங்கே அடிப்படை தேவைகள் என்ன இருக்குது, அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்குது, இலக்கு வந்து வச்சுருப்போம். ஓராண்டில் என்ன நிறைவேற்றணும், 2 ஆண்டில் என்ன நிறைவேற்றணும், 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 50 ஆண்டுகள், இப்படி வந்து இலக்கு திட்டங்கள் வந்து இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக வந்து பண்ணுவாங்க. மக்கள் மனங்களை எப்படி வெல்ல முடியும், என்ன மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுற அளவுக்கு திரு விஜய் அவர்களுக்கு டைம் இருந்தாங்கன்னா இல்லை. கட்சி ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் தான் பூர்த்தியாயிருக்கு. 3ஆம் ஆண்டில் தான் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஐபேக் நிறுவனம் வந்து பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பண்ணியிருக்காரு, நிறைய கட்சிகள் பண்ணியிருக்காரு. முன்னாடி காங்கிரஸுக்கு பண்ணார், அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பண்ணார். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கும் வந்து அக்ரிமெண்ட் வந்து ஐபேக் நிறுவனம் வந்து சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து பண்ணலை. அவங்க வந்து வெளியில் போனதுனால அதை பெரும்பான்மையாக யார் எடுத்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இவருக்கு வந்து பண்ணிட்டு இருந்தார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரு ஆதவர்ஜமாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து நிறைய வேலைகள் வந்து செய்தாங்க. அதாவது ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலைகள் வந்து செய்தாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த களமே நமக்கு வந்து புரியாத புதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ராட்டஜி ஒரு நிறுவனம் வந்து பண்ணுவாங்க. அந்த நிறுவனம் வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும். ஐபேக் மாதிரியோ இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. ஆனால் இவர் ஜான் ஆரோக்கியசாமி பார்த்தீங்கன்னா பிரபலம்லாம் வந்து கிடையாது. அவர் திரு சீமான் அவர்களுக்கும் வந்து பண்ணியிருக்காரு, ஒரு தொகுதிக்கு பண்ணியிருக்காரு, திருவொற்றியூரில் அவர் நின்னப்போ பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அந்தளவுக்கு போய் எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்குலாம் டைம் இல்லைனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, முழுக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதிகமாக பிடிச்சாங்க. இப்போது நீங்கள் 10 லட்சம் பேர் வச்சுருக்கீங்களா ஐடி, 1 லட்சம் பேர் வச்சுங்களா, 1000 பேர் வச்சுருக்கீங்களா, 5000 பேர் வச்சுங்களா, இந்த மாதிரி கேட்டகரி வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரி பண்ணி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிக்களை பிரபலமாக வச்சுருக்காங்க, நிறைய மக்கள் வச்சாங்க. இந்த மாதிரி அவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மூலியமாக கருத்துக்களை வந்து தாவிக்காவோட கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காங்க.
மக்கள்கிட்ட தினமும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணதுனால இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னத்தை பார்க்குறீங்களோ அதை தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்போ விஜய்க்கான தேவை இங்கே இருக்குது, விஜய் எல்லாரும் பார்க்குறாங்க போது ஸோ அப்போ எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக எடுத்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே திரு விஜய் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, நான் கட்சி ஆரம்பிதே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். அது எங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க கிட்ட அது பெருமளவில் போய் தாக்கத்தை வந்து ஏற்படுது. இது களத்தில் இருக்க நமக்கு யாருக்குமே வந்து தெரியல, நான் உள்பட யாருமே வந்து தெரியல. ஓ அந்த விஜய் உங்க வீட்டில் இருக்குன்னு சொன்னது இதுதான். ஆமாம், இப்படி தான் வந்து போயிருக்காங்க அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக, இன்ஸ்டாகிராம் மூலியமாக, ட்விட்டர் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக இப்படி வந்து போனதை களத்தில் யாருமே வந்து கணிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐபேக்கே பண்ணால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட போய் பரப்புரைகள் தான் பண்ணுவாங்க, களத்தில் போய் தான் வேலை செய்யணும் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ திமுகவே நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணாங்க. ஒரு பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பார். 100 வாக்காளர்கள் வந்து ஒரு பொறுப்பாளர் தினம் போய் சந்திச்சிருவார். வீக்லி ட்வைஸ், வாரத்தில் 2 நாள் போய் சந்திப்பார். அவங்கள வந்து ஓட்டு போடணும்னு சொல்லுவார். அரசுக்கும் அவங்களுக்குமான என்னென்ன திட்டங்கள் இருக்குது, என்ன சேர்ந்துருக்கு சேரல, இப்படி வந்து பண்ணாங்க. அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது இது யாருமே எதிர்பார்க்காத ஸ்ட்ராட்டஜி வந்து திரு விஜய் அவர்கள் இந்த டீம் வந்து பண்ணது. உள்ளபடி எப்போ இது நமக்கே தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும், பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கும். பட் அது இன்னைக்கு வந்து பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாரு. இப்போ ஜெயிச்சிட்டாரு, அடுத்து என்னவா மாறப்போகுது தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி போகும்? நிச்சயமா புதியவர்களை நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம பெரியதாக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து சரியான இருக்காது. ஆனால் விமர்சனம் வந்து இப்போ என்னோட வேலையை பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறது தான் வேலை. விமர்சனம் கருத்துக்களை வந்து சொல்கிறது தான் ஒரு அரசியல் விமர்சகராக என்னோட வேலை. அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு நீங்கள் நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா பாராட்டுறதும் எங்களோட வேலை தான். ஸோ எங்களோட வேலையை நாங்கள் வந்து கரெக்டாக செய்வோம். இப்போ ஆளுங்கட்சி ஆகிடுச்சு, திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், அதுக்காக வந்து அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், தமிழக முதல்வராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், ஏன் நம்ம அமெரிக்க ஜனாதிபதியே கேள்வி கேட்குறோம். அது வந்து நம்மளோட கருத்து சுதந்திரம். ஆனால் இங்கே அந்த கருத்து சுதந்திரத்துக்கு இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து இமெயில் வந்து அமைச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக காவல்துறை சைபர் கிரைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசை நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, இல்லை மக்களுக்கு எதிராக நீங்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது. நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடிகள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு எடுப்பிலே நீங்கள் வந்து முழுசாக இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்புகள் வந்து இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இப்போ விஜய் எப்படி வந்தார், காழ்ப்புணர்ச்சி பேசி தான் வந்தார். திமுக ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தின்னு சொன்னார்ல. திமுக எங்கேயாவது உங்களை முடக்குச்சா? யாராவது முடக்கினாங்களா? இல்லை மத்திய அரசாங்கம் எங்கேயாவது முடக்குச்சா? நீங்கள் எதை சொன்னேன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, யாருமே உங்களை முடக்கல. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு இன்னைக்கு முதல்வர் நாற்காலியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. 35% தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் 65% மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடல. அந்த மனநிலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா 100% மக்களுக்கான முதல்வர். ஓட்டு போட்டவங்களுக்கும் விஜய் தான் முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கும் விஜய் தான் முதல்வர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் விஜய் தானே முதல்வர். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறைக்கணும். இதே நீங்கள் வந்து சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்குல இப்போ அவர் சொல்லியிருக்காரு, வெல் அண்ட் குட், நம்ம வந்து நிச்சயமாக வந்து பாராட்டணும். அவர் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துங்க, காவல்துறை வந்து நான் எந்த விதத்துலையும் வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டேன், சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கணும், பெண்கள் பாதுகாப்பு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கும், இதெல்லாம் நல்ல திட்டங்கள், நம்ம வந்து அதை நிச்சயமாக வரவேற்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சிக்கல். முதல் நாளே நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்தே மாதரம் பாடலும், உங்களுக்கு வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்து உங்களுக்கு பிரச்சனை, தமிழ்த்தாழ் வாழ்த்து வந்து நீங்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்கு. அதே பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வந்து நடந்தது, அவர் பதவி ஏற்கிற, அதுலேயும் இதே சிக்கல் வருது. திருப்பி பார்த்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகர் வந்து பதவி ஏற்றாங்க, மாலை கவர்னர் மாலை நடக்குது, இதே புரோட்டோகால் தான் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அது வந்து நிச்சயமாக வந்து மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. பட் நீங்கள் அதை வந்து வட மாநிலங்களே வந்து அதை வந்து பின்பற்றதே கிடையாது. அப்போ பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் அவங்க பாடலை தான் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம வந்து நிச்சயமாக தமிழ்த்தாழ் வாழ்த்து தான் நம்ம வந்து முதல்ல பாடணும். அதை வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளினது உள்ளபடியே வந்து கண்டிக்கத்தக்கது. இதை வந்து மாற்றிப்போன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக மாற்றணும். அப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அரசாங்கத்துக்கு நிறைய வந்து பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் மரபு. இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட நம்ம 75 ஆண்டுகளாக என்ன மரபு நம்ம வந்து கடைபிடிக்கிறோமோ அந்த மரபு தான் நம்ம வந்து கடைபிடிக்கும். இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 1970 கலைஞர் தான் முதலமைச்சர் இருக்கும்போது இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள் டெரிட்டரி மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான், கவர்னர் தான் வந்து கொடியேற்றுவார். அந்த அந்த மரபை உடைச்சவர் வந்து திரு கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் தான் இப்போ இன்னைக்கு கோட்டையில் முதலமைச்சர் வந்து கொடியேற்றுறாருன்னா அந்த உரிமை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் தான். அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரோஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணணும். தமிழகத்துக்குன்னு ஒரு சில வந்து ஐடென்டிட்டி இருக்குது. நம்மளோட தனித்துவத்தை விட்டு கொடுக்காம இருந்தால் திரு விஜய் அவர்கள் வந்து பாராட்டுக்குரியதாக நம்ம வந்து நம்மளே சொல்லுவோம், பாராட்டுவோம். இல்லை அவர் வந்து அதை தவறும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி இந்த சட்டம் நமக்கு என்ன உரிமைகள் கொடுத்தோ அந்த உரிமை பிரகாரம் நிச்சயமாக நம்ம வந்து கேள்வி கேட்போம். ஆனால் சார், இதை வச்சு என்ன பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டிவிகே வந்து தனி கட்சி கிடையாது, பிஜேபி கூட கூட்டணி இருக்குன்றாங்க. இப்போ இந்த ஒரு பதவியேற்பு விழாவில் இப்படி ஒரு பாடல் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா இல்லை கூட்டணி இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இதுக்கப்புறமா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் வந்து பேசும் பொருள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த 2-3 வருடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, நிச்சயமாக இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் விதமாக நீங்கள் அதை மெய்ப்பிக்கும் விதமாக நீங்கள் வந்து என்ன மத்திய அரசாங்கம் புரோட்டோகால் வச்சுருங்க அந்த புரோட்டோகால் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இது தெரியாமல் கூட தவறு வந்து நடந்திருக்கலாம். இதை நம்ம 100% டிவிகே மேலேயோ திரு விஜய் அவர்கள் மேலேயோ நம்ம வந்து குறை வந்து சொல்ல முடியாது. ஆனால் தெரியாமல் தவறு எப்படி சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். தெரியாமல் நடந்ததுன்னு அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் வந்து சொல்லலாம். அதுதான் சொல்கிறேன். இது வெறும் நீங்கள் வந்து பதவியேற்பு விழாவில் மட்டும் நடந்ததான் நீங்கள் சொல்லலாம். திருப்பி ஆளுநர் மாளிகையில் இதே தான் நடக்குது. திருப்பி சட்டமன்றத்திலே நீங்கள் அதே தான் வந்து பண்ணுறீங்க. தொடர்ச்சியாக 3 முறை வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் இது வந்து தெரியாமல் நடந்ததுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து இதை ஆய்வு பண்ணணும். இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, திமுக கூட்டணியிலிருந்து ஜெயித்த திமுக வந்து வாக்கு வங்கியை வாங்கி திமுக காரங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு, காங்கிரஸுக்கு, 2 கம்யூனிஸ்டுகளுக்கும், விடுதலை சிறுத்தைக்கும், IUML. இப்போ அவங்க எல்லா கட்சியுமே IUML உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள், திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் மட்டும்தான் இதில் வந்து பதிலே சொல்லலை. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இதை வந்து நீங்கள் வந்து மாற்றணும். முதல் நாளே கண்டனங்கள் வர்றதுன்றது இது வரைக்கும் நடந்ததில்லை. 1. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் நேற்றுக்கு என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுவோம், யாருமே இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறார். அங்கே தான் நமக்கு வந்து சிக்கல் வருது. நீங்கள் வந்து குறுகிய காலகட்டத்தில் அரசியல் கட்சி ஆகிறது பிரச்சனை இல்லை, ஆட்சி பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, முதல்வர் ஆகிறது பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் தமிழகத்தின் வரலாறு என்ன இருக்குது, அரசியல் என்ன இருக்குது, இங்கே ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்குன்றதை அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். திரு விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னா, இப்போ செங்கோட்டையன் வந்து சீனியர் இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐயா புசி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில் வந்து எம்எல்ஏவாக தான் இருந்தவர். பலரும் வந்து இப்போ ஜேசிடி பிரபாகரன் வந்து வந்திருக்காங்க, அவர் வந்து சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி இருந்தவங்களாம் இவங்கெல்லாம் வந்து சீனியர் தான், இவங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே அரசியல் வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது சொல்லணும். வெள்ளை அறிக்கைன்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021-21ஆம் ஆண்டு இந்த ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன உடனே பிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் தான் நிதி அமைச்சர் இருந்தார். அவர் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டார். இன்னமும் நீங்கள் அந்த இதுவெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது, பத்திரிகை செய்திகள் நீங்கள் படியும். அப்போ நான் தான் புதுசாக பண்ணேன்னு விஜய் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது வந்து தவறானது. இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட கேட்டாலே இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ எங்ககிட்ட கேட்டாலே நாங்கள் வந்து தகவலை சொல்லுவோம், எந்த காலத்தில் என்ன நடந்தது, என்ன தரவுகள் நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க வந்து மாற்றிக்கணும். புதியவர்கள் தான், அதனால் வந்து சிக்கல் இல்லை. பட் ஆனால் கற்றுக்க தயாராக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியான ஆட்சியை வந்து பண்ண முடியும். சார், இதை தாண்டி இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலேருந்து சொன்ன விஷயம், நான் வந்து உங்கள் பணத்தை திருட மாட்டேன், மக்கள் பணத்தில் கை வைக்க மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போலேருந்து பதவியேற்பு விழா இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இந்த ஒரு விஷயம் சாத்தியமாக இருக்குமா? இல்லை, சாத்தியப்படணுங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து சாத்தியப்படணும். இந்த எலெக்ஷனில் இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, வாக்காளர்கள் வந்து பணம் கொடுத்து இந்த வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுறதை நாங்கள் பல காலமாக நாங்கள் வந்து எதிர்த்து அதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இதுக்கப்புறம் வருகின்ற தேர்தலில் உடையணும்னு நம்புகிறோம். ஏன் நம்ம அதை ஆணித்தரமாக நம்ம சொல்கிறோன்னா, பெருவாரியாக எல்லா கட்சிகளும் இந்த எலெக்ஷனில் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் தாவேக்காவும் சேர்த்து தாவேக்கா நிறைய தொகுதியில் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தாவேக்காரங்க நிறைய தொகுதிகள் வந்து பணம் கொடுத்தாங்க. திமுக, அண்ணா திமுக எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ தாவேக்காவும் வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, திமுக அண்ணா திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு தாவேக்காவுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து எங்களுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி சாலை மறியெல்லாம் பண்ணி பணம் வாங்கி வாக்களிச்சிருக்காங்கல்ல.
இதை வந்து என்னன்னா இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடும். அடுத்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது வாக்காளர்கள் வந்து பணம் கேட்டாங்கன்னா சட்டப்படி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருந்த சுதந்திரம். நீங்கள் வந்து வாக்களிக்கணும், நீங்கள் வந்து நேர்மையான முறையில் வாக்களிக்கணும். வாக்களித்ததை வந்து யாருமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் உங்களை மிரட்டும் தோணியில் யாரும் வந்து சொல்லணும். நீங்கள் விருப்பப்பட்டு தான் வாக்களிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த வயது வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து 21 வயது இருந்து அப்புறம் 18 வயதாக வந்து குறைச்சது காரணம் என்னன்னா சுயநினைவோட சுய சிந்தனையோட நீங்கள் வந்து வாக்களிக்கணும்னு தான் இதோட தாரக மந்திரம். அது இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் நடக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஊழல் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு பைசா தொட மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறது, நீங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் வெறும் டயலாகாக இல்லாமல் அது நீங்கள் வந்து நடைமுறை வந்து படுத்தணும். நடைமுறைப்படுத்தினா நல்லது தான். இப்போ ஜெயலலிதா கூட வந்து சொன்னாங்க, ₹1 தான் எனக்கு சம்பளம், மாதம் ₹1, முதலமைச்சருக்கு சம்பளம் வந்து ₹1. நான் இதை வச்சு தான் நான் கட்சியை நடத்த போகிறாங்க. அந்த 5 ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து குவித்து வந்து அவங்களோட வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு திருமணம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஊழலில் சிக்கி அவங்க வந்து அந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா தண்டனையை வந்து அனுபவிச்சாங்க. அதனால் அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். சொல்லுவது ரொம்ப எளிது. நீங்கள் வந்து சொல்கிறத விட செயல் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். அதை செயல்படுத்துகிறான்னா மகிழ்ச்சி தான். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வந்து முன்னெடுக்கும். ஒரு களத்தில் செய்யணும். செய்தால் இந்த சமூகத்துக்கு நல்லதானே, தமிழக மக்களுக்கு நல்லது தானே. சார், இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதிமுக இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏன் தாவேக்காவா இருக்கட்டும்னு சொல்லியிருந்தீங்க, பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம சொல்லலை, செய்திகள் வந்து வருது, மக்களும் வந்து சொல்றாங்க. நிறைய ஊடகங்கள் இப்போ நான் நிறைய பத்திரிகையாளர்கிட்ட இப்போ கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட தான் நம்ம வந்து பேசும்போது சொல்றாங்க இந்த வழக்கம் வந்து நிச்சயமாக ஒழிக்க வேண்டிய ஒரு வழக்கம். வாய்ப்புகள் இருக்குன்னும் போது அதிமுக தரது, டிஎம்கே தரது அரசியலுக்கு வந்துட்டாங்க. விஜய் எங்க இருந்து கொடுத்துருப்பாரு? தாவேக்கா சைட்ல இருந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? இல்லை, இப்போ நம்ம அது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விவாதம். நம்ம அதுக்குள்ள வந்து போகிறத வந்து நான் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுத்துருக்காங்க, வசதி வாய்ப்பு உள்ள வேட்பாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தாவேக்கால பார்த்தீங்கன்னா 233 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட மாவட்ட செயலர் நிற்கல. 60% 70% தான், 60% 70 சீட்டு தான் வாங்கினாங்க. 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர் வெளியிலேருந்து வந்தவங்க தான். இப்போ திமுகல இருந்து, அதிமுகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, பிஜேபியில இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்குலாம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்ததாக தகவல்கள் நிறைய வருது. அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம முகாந்திரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டாக இதை வந்து சொல்ல. ஸோ இதுதான் அதோட விஷயம். சார், இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கு முன்னாள் அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, ஒரு கண்டனம் தெரிவித்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தவறான ஒரு கண்ணோட்டம். திரு விஜய் அவர்கள் பேசின காணொலியை இப்போ வந்து ரொம்ப பரவலாக வந்து எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து இந்த 3000 ரூபாய் பணம் போட்டப்பவும் சரி, அதே மாதிரி 5000 ரூபாய் இப்போ போட்டார் இல்லைங்களா, மகளிர் உரிமை தொகை வந்து முன்னாடியே போட்டார் இல்லைங்களா, அப்போ வந்து விமர்சனம் பண்ணி திரு விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அரசு கஜானால பணமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வந்தது? சும்மா கதை விடாதீங்க, கஜானாலாம் பணம் இல்லாமலாம் இல்லை, கஜானால வந்து அரசு கஜானால நிறைய பணம் இருக்கு, அதை தயவு செஞ்சு நீங்க மக்களுக்கு கொடுங்க, ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாருன்னா, ஒரு ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரே மாசம் டிஃபரன்ஸ்ல என்ன சொல்றேன், அரசு கஜானால பணமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என் தலையில வந்து மிகப்பெரிய ஒரு சுமையை இறக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்றேன். இது ரொம்ப தவறான ஒரு வாதம். நீங்க தான் விருப்பப்பட்டீங்க, நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும், நான் முதல்வர் ஆவன் நீங்க தான் வந்து சொன்னீங்க. அப்போது உங்கள் தலையில் ஒரு சுமையை வந்து இறக்கி வைக்கணும்னு சொல்லுது. அப்போ நீங்களே வந்து பயப்படுறீங்களா? இப்போ அந்த பதவியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. அது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய இது வந்து பதவியே கிடையாது. இப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க எம்எல்ஏன்றது ஒரு பதவி, மந்திரின்றது ஒரு பதவி, முதலமைச்சர்ன்றது பதவி. அது ஒரு பொறுப்பு. அது மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மக்களுக்காக நீங்கள் பணி செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களை திருப்பி வந்து தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தவங்கள மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்காருன்னா அவர் வந்து மக்களுக்கு செய்யாமலாம் தோத்துலாம் போல, அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியாக பிரச்சாரம் வந்து பண்ணலை. சொந்த திமுக காரங்களே வந்து அந்த இடத்துல வந்து சரியாக வேலைகள் செஞ்சாங்களா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் தமிழகம் முழுக்க போய் அவர் வந்து வேலை செய்யும்போது அப்போ அவரோட தொகுதியை யார் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த விவரமும் தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வெறும் வாட்ஸ்அப்பில் வர்றது, ரீல்ஸை பார்த்து ஓட்டு போட்டிருக்கேன்னு நான் சொல்ல, அந்த வெகுஜன மக்களே சொல்கிறாங்க, குளத்தூர் மக்களே சொல்கிறாங்க. அவர் நன்றி செலுத்த போகும்போது கதறி மக்கள் வந்து அலுவலத்தை நம்ம பார்க்குறது என்னன்னா, வெற்றி தோல்வின்றது வந்து இங்கே சகஜம்.
ஆனாலும் அந்த மக்கள் பணி யார் தொடர்ந்து செய்கிறாங்க, மக்களுக்கு யார் பணியாற்றுறாங்க நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அவர் வந்து இது சரியான ஒரு தலைவராக தான் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கு. அதுபோல் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் தலையில் சுமையை தூக்கி வச்சிங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் பயப்படவும் கூடாது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முன்னேறிய மாநிலமாக வச்சுருக்காங்க. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சவால்கள் முன்னாடி இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக 5 ஆண்டுகள் திமுக அரசாங்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளும் ஜிடிபியில் நம்பர் 1 மாநிலமாக இருக்காங்க. எல்லாத்துலேயும் முதன்மை மாநிலம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும்னா ஆளுங்கட்சியாக நீங்கள் வரவானல்ல. அப்போ எதிர்கட்சியாக உட்காந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆதரவு கேட்குறீங்க. காங்கிரஸ் கிட்ட கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஆட்சியை எதில் அமைச்சிருக்கீங்க? விஜய் உட்காந்துருக்க 4 கால், விஜயோட கால் 1 கால் தான். மீதி 3 கால் பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்தது தான். அப்போ திமுக கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த மக்கள் பவர்லேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்களே விமர்சனம் பண்ணுறது வந்து சரியான அரசியல் கிடையாது. ஏன்னா திரு மு.க. ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக பேசுகிறார் பாருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட அவர் வரல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக வந்து பேசுகிறாரு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க. நீங்கள் வந்து அது சரியில்லை இது சரியில்லை இப்போவே நீங்கள் சொல்லாதீங்க, புலம்பாதீங்க, ஆட்சியை வந்து ஒழுங்காக செய்யுங்கன்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் இந்த அரசியல் வந்து இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும் இந்த 5 ஆண்டுகள். சார், அப்போது இதெல்லாம் வச்சு விஜய் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. எப்படி கொண்டு போக போகிறோம் அடுத்த 5 ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கணும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு படபடப்பு இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கிறதுல எதுவும் தவறு இல்லைங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பயபக்தியோடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நமக்கு சின்ன வயசில் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பயத்தோடு நீங்கள் அணுகும்போது நீங்கள் வந்து அதை சரியாக வந்து செய்வீங்க. பயம்ன்றது என்னென்னா அது நமக்கு அந்த ஃபியர் வந்து தேவை கிடையாது. பட் இதை நம்ம கரெக்டாக செய்யணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக அதை எடுத்துக்கணும். அது பயம்ன்றது வந்து சரியான வார்த்தை கிடையாது. அதை நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இன்னும் வந்து கூடுதல் கவனத்தோட நீங்கள் எடுத்துட்டு போகும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வந்து கொடுக்கும். சரி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இடையில விஜய் அவர்கள் ஸ்டாலினை சந்திக்க போயிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக வைகோவை சந்திக்க போயிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன். உதயநிதி அவர்களை கட்டி பிடிச்சிருக்காரு, அதையும் சேர்த்து கேட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து ஒன்றும் இல்லைங்க. அரசியல்ன்றது இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு பண்பட்ட அரசியல் இப்படி தான் இருக்கணும். திரு எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் நல்ல நண்பர்கள், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து பகைமையை மூட்டின மாதிரி அரசியல் பண்ணுதுன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் ஊடகங்கள் தான். எம்ஜிஆர் அவர்களோட முதல்ல கதாநாயகன் நடிக்கிற படத்துக்கு திரு கலைஞர் அவர்கள் தான் வசனம் வந்து எழுதுகிறாங்க. மந்திரிக்குமாரில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நிறைய படங்களுக்கு வசனம் எழுதி அவர் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படி 2 பேரும் வந்து நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க. அரசியலில் வரும்போது கருத்து முரண் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனாலும் வந்து எம்ஜிஆரும் திரு கலைஞர்களும் நல்ல நண்பர்கள். நீங்கள் அதுக்கடுத்து வாங்க, ஐயா வந்து கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பேசிக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த அளவுக்கு நட்பு கிடையாது. ஆனாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மரியாதை வந்து உண்டு. அது வந்து பெரியதாக அவங்க வந்து இணைஞ்சி வந்து வேலை செய்ய முடியாத ஒரு காலகட்டமாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் போது ஒரு கேப் வந்து இருந்தது வந்து உண்மை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின். திரு உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் முதல் படம் வந்து ரெட் ஜெயண்ட்ல எடுக்கிறார், குருவி படம் தான் எடுக்கிறார், விஜயை வச்சு தான் எடுக்கிறார். அப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நட்பு இருக்குது. அரசியலை தாண்டி தனிப்பட்ட ஒரு நட்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கமான வந்து நட்பு உண்டு. அவர் வந்து வீட்டுக்கு வந்து வருவார். அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் என்ன 2021 நான் திமுக தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னேன். இப்போ இதை வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இது மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ண அதுக்காக நாங்கள் கத்தி எடுத்துட்டாங்க 2 பேரும் டெய்லி சண்டை போட்டுன்னு இருக்க முடியும்? சார், ஆனால் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ஜிஆர் கருணாநிதி அப்படின்னு இருக்கும்போது அது நேரடியான எதிர்ப்பு இல்லையா சார்? மற்றபடி மக்கள் கிட்ட அந்த ஒரு விஷயம் போல. ஆனால் விஜய்ன்றப்போ எல்லாரும் மக்கள் கிட்ட போயிட்டாரு. விஜயே நேரடியாக மக்கள் கிட்ட போயிட்டாருன்றப்போ மக்கள் அவரை நம்பி குளத்தூர் மக்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பண்ண ஸ்டாலினையே விட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ இது ஒரு துரோகமாக தானே பார்க்கப்படுது. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா திரு ஸ்டாலின் அவர்களோட தோல்வி ஏற்றுக்க முடியாத ஒரு தோல்வி தான். அதுக்காக வந்து ஜனநாயகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஜனநாயகத்தில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். இப்போ நம்ம என்ன பேசினாலும் இதில் யார் டிசிஷன் மேக்கர் யார், கடைசியாக இறுதியாக யார் முடிவு எடுப்பாங்கன்னா மக்கள் தான். மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவு வந்து சரி தவறுன்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால்
இந்த இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்கலாமா கண்டி. அதை தாண்டி அவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது, மக்களை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. திரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாருன்னா, ஓட்டு போட்டு மாற்று மக்களுக்கு நன்றின்னு தான் சொல்றாரு. அவர்கள் இப்போ போய் பார்த்துருக்காங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அதை பார்க்குறாருன்னா, பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட கட்சியிலிருந்து அவர் வந்து உழைப்பை போட்டு அவர் வந்து வேர்வை சிந்தி களத்துக்கு போயிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா. அப்போ இவங்க வந்து அவர் சொன்னார இது வந்து ஒரு தொங்கு சட்டசபை அமையக்கூடாது, இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தோன்னா நமக்கு தான் வந்து கஷ்டம். அதே மாதிரி திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து நமக்கு வரும், பொருளாதார நெருக்கடி வரும், தமிழகத்தோட ஜிடிபி வந்து குறையும். அதனால வந்து இப்போதைக்கு எலெக்ஷன் தேவையில்லை, மக்கள் பெருவாரியான வாக்குகளை விஜய் அவர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னா கவர்னரே விஜய்க்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு தரணும், டைம் டிலே பண்ணக்கூடாதுன்னு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் விஜய்க்காக சொன்னார்ல. விஜய்க்கு வந்து வாழ்த்து சொன்னார், வரவேற்கிறேன்னு சொன்னார், ஒரு முறை இல்லை 3 முறை வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து நிச்சயமாக தெரியும் இது ஒரு பண்பட்ட அரசியலாக தான் பார்க்குறோம். திரு விஜய் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் எதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் எதிரி கிடையாது. இப்போ நானும் சரி தாவேகாவும் சரி விஜய் அவர்களும் எதிரிலாம் கிடையாது. எங்களுக்கான கருத்துக்களாக நாங்கள் வந்து அரசியல் தளத்தில் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் கருத்துக்களை வந்து எதிர்கேள்வி வந்து கேட்கும்போது அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் மண்டி. உள்ளபடியாக சொல்கிறேன், இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி நகருது. இது வந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும். இப்போ பாருங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வந்து கேட்பார். திரு விஜய் அவர்கள் வந்து புதியவர்களாக இருக்கலாம், பட் உதயநிதி வந்து புதியவர் கிடையாது. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். பாரு, தமிழகம் வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனோட இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன். இது நல்ல ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன். சார், அடுத்த கட்டமாக தாவேகாவுடன் ஏடிஎம்கே சேராததுக்கான காரணம் என்ன? தாவேகாவோட சேராதது காரணம் என்னன்னு நமக்கு வந்து இன்னும் கள ஆய்வுகள் வந்து முழுமையாக தெரியல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே முழுமையாக ஆதரவு கிடைச்சிச்சு. இப்போ 118 பேர் தான் இருக்கும். ஐயுஎம்லும் அடிஷ்னலாக கொடுத்ததுனால 120 இருக்கும்போது அடிஷ்னலாக அவங்க வர்றது இவருக்கு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள்கிட்ட வந்து அதிமுக வந்தால் இன்னும் அவருக்கு வந்து கூடுதலான நெருக்கடி வரும். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, மக்கள் தவறாக நினைக்க மாட்டாங்களா ஓட்டு போட்ட மக்கள்? அப்போ தவறாக நினைப்பாங்க. விஜய் ஏன் நினைப்பாங்கன்னா, உங்களுக்கு தான் பெரும்பான்மை கிடைச்சிச்சு இல்லை, திமுக வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக உங்களுக்கு அவங்களோட கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களே, கூட்டணி கட்சியில் எம்எல்ஏக்களை திரு ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு. அவர் கூட போய் பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு பண்ணிட்டு சொல்லிட்டு தான் போறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் சொல்லிட்டு தான் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. கொடுங்கன்னு இவரும் சொல்றாரு. உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது, நீங்க தாராளமா கொடுங்க. திரு விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் மெச்சூரான பாலிடிக்ஸ். இது யாருக்கு விதை போட்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் தான் இதுக்கு விதையே வந்து போடுறாரு. நீங்க தாராளமா போய் கொடுங்கன்னு சொல்றாரு. இவங்க போய் அவங்களும் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், இன்னமும் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்கள் தொடரும்னு சொல்லும்போது இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் இப்போ அதிமுக உள்ளே வராங்கன்னு வச்சிங்களேன், அதிமுகவிலும் பிளவு வரும். அதிமுக யாரோட இருக்காங்க? மோடியோட இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் உள்ளே வரும்போது என்ன கேட்டீங்க, மினிஸ்ட்ரி கேட்டு தான் உள்ளே வராங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். என்னடா இது எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலை, ஸ்டாலின் வருவார்னு நினச்சோம், ஸ்டாலின் வந்து தோக்கடிச்சிட்டோம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கிற திமுகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு. இப்போ அதிமுகவும் போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் ஒட்டுமொத்தமாக விஜய் நோக்கி தான் இந்த அரசியல் இருக்குமோ, அப்போ மக்களுக்கு ஒரு அச்சம், ஒரு சலசலப்பு வரும். ஸோ அதனால் இது வந்து அதிமுக உள்ளே வருவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலுக்கும் நல்லதில்லை, விஜயோட அரசியலுக்கும் வந்து நல்லதில்லை. ஸோ அதனால் அந்த முடிவை வந்து விஜய் வந்து எடுக்கலாம். இன்னும் அவர் வந்து முடிவு எடுக்கலன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து முடிவு எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதிமுக வந்து தனியாக நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்ததுனால அப்போ அதிமுக உள்ள வந்தாங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துரு. இப்போ திமுக எந்த ப்ரெஷரும் கொடுக்காது உங்களுக்கு. அவர் திட்டம் எடுத்துகிட்டு வந்தாலும் இது மக்களுக்கான திட்டங்களை இருந்தால் அக்செப்ட் பண்ண போகிறாங்க, மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருந்தால் போராட்டம் பண்ண போகிறாங்க திமுக. அதோட இவங்களோட வேலை முடிஞ்சும். ஆனால் அதிமுக உள்ளே வந்தாங்கன்னா என்ன பண்ணோம், அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் வந்து உருவாக்கணும் விஜய் அவர்கள் நினைச்சிருக்கலாம். சார், தாவேகா கூட சேரலை, அது வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்றத தாண்டி டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் சேரலை, அது சேர்ந்திருந்தா ஆட்சி அமைச்சிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை நிச்சயமா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார் முறியடிச்சாங்க பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முறியடிச்சிட்டாங்க. அவர் முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டார்,
புதிய கட்சிக்கு வாழ்த்துக்கள், புதியதாக வரவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவங்க சீக்கிரமாக பதவியேற்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிடும் போதே இப்போ நீங்கள் இந்த திமுக அண்ணா திமுக சேருகின்ற இந்த பேச்சே வந்து அடிபட்டு போச்சு. இதுலேயே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் வந்து நடந்து என்ன பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தேசிய தலைமை வந்து திரு பேபி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தவறாக ஒரு வார்த்தை முத நாள் வந்து சொல்லிட்டார். ஆனால் அவரே அடுத்த நாள் அதை வந்து மாற்றி வந்து பேசிட்டார். என்ன சொன்னாருன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேர போகிறாங்க, அண்ணா திமுக ஆதரவு கேட்டு திமுக என்கிட்ட பேசுனாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டார். அப்போ நிறைய பேர் வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க. அப்பவும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொன்னாங்க, நாங்கள் யாரையும் அப்ரோச் பண்ணவே இல்லை, அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஆதரவு கொடுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். இன்னும் சொல்ல போனால் ஐயுஎம்எல் பார்த்தீங்கன்னா திமுகவோட நிலைப்பாடு தான், நாங்கள் போகவே மாட்டோன்னு சொன்ன ஐயுஎம்எல்ஏ நீங்கள் பரவாயில்ல ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால தான் 118லேருந்து 120 எண்ணிக்கை விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் போது திமுகவும் அண்ணா திமுக சேர்றதை வந்து திமுக வந்து விரும்பவே இல்லை. ஒருவேளை அண்ணா திமுகவுக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் திமுக அதை வந்து முற்றிலுமாக வந்து மறுத்தது. அதுதான் சொல்றீங்கன்னா அதனால தான் திமுக இன்னும் வந்து 75 ஆண்டுகள் ஆனாலும் ஏன் திமுக இன்னும் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கு, ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் மக்கள் தோல்வியை கொடுத்தாலும் சரி, சூழ்ச்சிகளால் திமுக வீழ்த்தினாலும் சரி, புரிதல் இல்லாமல் வந்து திமுக வந்து தோற்கடித்தாலும் சரி, திருப்பி திருப்பி திமுக வர்றது காரணம்னா என்றைக்குமே மக்கள் நலப்பணியிலேருந்து அவங்க வந்து போனதே கிடையாது. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான மூமெண்ட். அதை வந்து திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட உயரம் வந்து பெரியதாக உயர்ந்து கொண்டே போகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுக இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கவே இல்லை. சார், இன்னைக்கான எலெக்ஷன், இன்னைக்கான அரசியலை பார்த்தோன்னா கூட ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சார்? இன்னொரு 6 மாத காலம் தான் டிவிக்கே நிலைக்குமா, இல்லை 6 மாத காலங்களுக்கு அப்புறம் கூட அவரோட ஆட்சி இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஆட்சியெல்லாம் வந்து கலையறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதே மாதிரி கலைந்தால் வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடு. அது வந்து ஆரோக்கியமான அரசியல் வந்து முன்னெடுக்க திரு விஜய் அவர்கள் தொடரணும், நல்ல ஆட்சி வந்து கொடுக்கணும். சவால்கள் வருமானா வரும், அந்த சவால்களை வந்து நிச்சயமாக அவர் வந்து எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டு தமிழக மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்லாட்சி வந்து கொடுக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து இந்த கட்சிகள் வந்து உடனே நாளைக்கே வாபஸ் வாங்கினா அப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். உள்ளே போயிருக்கவங்க யாருன்னு பாருங்க. காங்கிரஸ் வேணால் நீங்கள் சொல்லலாம், அந்த லிஸ்ட்டில் வந்து காங்கிரஸ் நீங்கள் எதுலையுமே சேர்த்துக்க முடியாது. ஏன்னா போகும்போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவி சுகத்துக்காக தான் போயிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல, 2 மந்திரி தரேன்னு சொன்னாங்க. இவங்க எப்போ வேணாலும் காலை வாருவாங்க, அதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் சரி, உங்களுக்கு ஐயுஎம்எல்லும் சரி, இவங்க வந்து விஜயோட வந்து நிற்பாங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தனால ஒன்றும் சிக்கல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துலேருந்து 1 ஆண்டு காலம் வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான சிக்கல் இல்லை. சிக்கல் கொடுத்தா அவங்களுக்கு யார் கொடுக்கணும்னா மத்திய அரசாங்கம் தான் அதிமுக ரூபத்தில் கொடுக்கணும். ஸோ அதை வந்து முறியடிக்கான திட்டங்கள் வந்து விஜய் வந்து வகுக்கணும். நடப்பு அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.